இந்த வீடியோ மூலமா நான் பொதுமக்களுக்கு என்ன தெரிவிக்கணும்னா, நான் பெற்ற இன்பம் பெருக வையகம். இதுதான் மெயினாக கான்செப்ட் என் மனசில் தோணுது. எதுக்காகனா, நான் ஒரு பிரபலமான பொறியியல் கல்லூரியில் பேராசிரியராக இது வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கடந்த மாதம் 6ஆம் தேதி எனக்கு ஒரு பெயின், செஸ்ட் பெயின் மாதிரி ஒரு சிம்டம் தெரிஞ்சது. அது அந்த பெயினை ஒரு இசிஜி எடுத்து பார்க்கலான்னு ஒரு திங்க் பண்ணி போயிட்டு இப்போ நியர்பை ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக் பண்ணேன். இசிஜியும் போது வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு டாக்டர்ஸ் எனக்கு அட்வைஸ் பண்ணனால இன்னொரு பெரிய ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நான் திரும்பியும் ஒரு செக் பண்ணேன். இசிஜி, எக்கோ எடுத்து பார்க்குறச்ச வேரியேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குது, உங்களுக்கு ஹார்ட்டுக்கு எதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு என்னை ரொம்ப ஃபேர்னஸ் பண்ண விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் யோசித்தாலும் நீங்கள் உடனே ஆஞ்சியோ பண்ணாதான், ஆஞ்சியோ பண்ணி என்னென்ன இருக்குது, பிளாக் எங்கெங்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் இது பண்ணால் தான் உங்களால் இது பண்ண முடியும், லைஃப் லாங்கும் உங்களுக்கு டேப்லெட் எடுத்தால் தான் உங்களால் சர்வே பண்ண முடியும் அப்படின்னு டாக்டர், ஃபேமஸான கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் எனக்கு அட்வைஸ் பண்ணார். எனக்கு மனசுக்குள்ளே என்னோட லைஃப் 49 ஏஜ் தான் ஆகுது இப்போது. இதுக்குள்ளவே இந்த மாதிரி எதனால் என்ன ரீசனுக்காக இந்த மாதிரி ஆச்சுன்னு நான் டாக்டர்கிட்ட கேட்குறச்ச அதுக்கப்புறம் தான் பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் ஹோமோசிஸ்டின் 71.96 இஸ் ஹையஸ்ட் ரேஞ்சு இருக்குது. அதனால் தான் உங்களுடைய பிளட்டு கிளாட் ஆகுது. அதை ரெக்டிஃபை பண்ணால் தான் உங்களுடைய அந்த ஹார்ட் ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ண முடியும். இதனால் லைஃப் லாங்காக அந்த பிளட் கிளாட் ஆகாததுக்கு லைஃப் லாங்காக NAC 600 mg, PAN 40 mg, விடாப் 10 mg, ஹோமோசிட்ரல் அண்ட் அனக்சிட் 0.25 mg இதெல்லாம் லைஃப் லாங்காக எடுக்கணும்னு எனக்கு இன்சிஸ்ட் பண்ணார். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகினேன். சரி, எனிவே வாட்டவர் இப்போதைக்கு இருக்கிற பெயின் எனக்கு நார்மல் ஆகணும் அப்படின்றதுக்காக கடவுளுக்கு பிரார்த்திட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனேன். அட்மிட் ஆன பிற்பாடு ஆஞ்சியோஸ் பண்ணார். மறுநாள் ஆஞ்சியோஸ் பண்ணிவிட்டு பிளாக்கு இருக்குது, பிளாக்கை ரிமூவ் பண்ணணும் அப்படின்போது தான் பிளாக் ரிமூவ் பண்ண சொல்ல என்னுடைய பிளட்டு கிளாட் ஆகிட்டே இருந்தது. ஏன்னும்போது ஹோமோசிஸ்டின் ஹை லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்லாம் ரிமூவ் பண்ணி இது பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் 4 days ஹாஸ்பிட்டல்லே நான் மானிட்டரில் இருந்தேன். அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு வெளியே வந்த பிற்பாடு அந்த மெடிசின்ஸை ஒரு 2-3 நாள் எடுத்துகிட்டு இருந்தேன். என் கொலிக்கெல்லாம் உங்கள்கிட்ட விசாரித்தேன். நான் இந்த மாதிரி இருக்குது என்னுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸு என்னன்னு எனக்கு புரியலை அப்படின்றது ஏன்னா இது ஜெனட்டிக் ப்ராப்ளம்னு வேறு டாக்டர், பெரிய ஃபேமஸான கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் என்னை ஒரு மாதிரி இது பண்ணார். அதை யோசிச்சுட்டு இருக்க சொல்ல ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான் எனக்கு இந்த அளவுக்கு நான் இங்கே உட்காந்து பேசுகிறேன்னா அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான். சென்னையில் ஆயுர் கைலாஷ் ஹாஸ்பிட்டலில் ஒன்று இருக்குது, பியூர்லி ஹெர்பல், நோ சைட் எஃபெக்ட் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு வார்த்தை தான் என்னை ஒரு மைண்டில் கிளிக் ஆச்சு. சரி, போய் பார்ப்போமே அந்த ஹாஸ்பிட்டலு என்ன மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதேசியாக தான் பார்த்தேன். டாக்டர்ஸ் அந்த ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு 48 days நீங்கள் மெடிசின்ஸ் கண்டினியூவாக எடுத்துங்க அப்படின்னாரு. நான் ஒரு 10 days தான் எடுத்துகிட்டு ரிப்போர்ட் திருப்பி போயிட்டு அதே ஹாஸ்பிட்டலில் எந்த கார்டியாலஜிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொன்னாரோ அவர்கிட்டே அந்த ரிப்போர்ட் எடுத்தேன். ஹோமோசிஸ்டின் இதை அது 10 daysக்கு அப்புறம் எடுக்கும்போது நார்மல் 14.56, ஆக்சுவலி 0லேருந்து 15க்குள்ளே இருந்தாவே நார்மல் அப்படின்னு எனக்கு அப்போ தெரியல. 14.56 இருந்தது. இதுவே ஹையஸ்ட்டு நான் நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி அதே கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் நான் திருப்பி போய் கன்சிடர் பண்ண சொல்ல, யூ ஆர் ஏ நார்மலாக வந்துட்டீங்க, வித்தின் 10 days உங்களுக்குள்ளே இவ்வளோ நார்மலாக வந்தீங்களே எப்படி அப்படின்னு கேட்டார். நான் எதுவுமே பேசிக்கல. இன்பிட்வீனில் இந்த ஆயுர் கைலாஷ் ஹாஸ்பிட்டலுடைய மெடிசின்ஸ் நான் கண்டினியூவாக 2 times டே, மார்னிங்கும் தென் நைட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். அதனால் அதை நான் அவர்கிட்ட எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணலை. நான் கேட்டேன், எப்படி சார் இவ்வளோ ஹை லெவல் இருந்தது, இவ்வளோ இதுன்னா தெரியல, எடுத்த மெடிசின்ஸ் நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ண ஃபுட்டு ஹேபிட்டு எல்லாமே கரெக்டாக இருந்ததுனால க்யூர் ஆகிருக்கலாம் அப்படின்னாரு. சரிங்க சார், நான் ஸ்மைல் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்னுடைய ஹெல்த்து பற்றி கேட்டேன். சார், இதுக்கப்புறம் இது மாதிரி சான்ஸ் இல்லை, இவ்வளோ லெவலில் வித்தின் ஷார்ட் பீரியடில் குறைஞ்சிருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இதுக்கு மேலே. அதனால் நான் இதுக்கு மேலே டீச் பண்ண போக முடியுமா, டீச் பண்ணி
அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் வண்டி ஓட்டலாம், பைக் ஓட்டலாம், எது ஒன்றாலும் வாட் எவர் இட் இஸ், நீங்கள் என்ன ப்ரீவியஸாக எது மாதிரி நீங்களோ அதே மாதிரி ஆக்டிவாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு இந்த ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலுடைய மெடிசின்ஸை வந்து வித்தின் 10 days தான் நான் எடுத்தேன். 10 நாளிலே என்னுடைய ரிசல்ட் வந்து இந்த அளவுக்கு இதாகுதுன்னா, இதை மாதிரி நிறைய இந்த ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலுடைய டாக்டர்ஸ் கிட்ட நாங்கள் அவருக்கு சொன்னது, எந்த விதமான ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மெடிசின்ஸ் வந்து 100% வித்தவுட் சைடு எஃபெக்ட், அதான் சொன்னார், வித்தவுட் எனி சைடு எஃபெக்ட் இட் வில் பி க்யூர் 100%. அந்த வார்த்தை தான் என்னை வந்து இன்னும் இந்த வீடியோ ப்ரொமோஷன்ஸ்க்கு அதுதான் என்னை மோட்டிவேஷன் ஆச்சு. இதனால் இந்த ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலுடைய மெடிசின்ஸ் ஹெர்பல் பியூர் அலோபதி மெடிசின்ஸோட ஹெர்பல் மெடிசின்ஸ் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றத தான் நான் இந்த வீடியோ ப்ரொமோஷன்ஸ்க்கு நானாக வந்து இது பண்ணது காரணமே இதுதான். அதுக்கப்புறம் வந்து அதே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலில் எந்த விதமான தீர்க்க முடியாத வியாதிகளுக்கும் வியாதிகள் 100% வந்து தீர்வு காணலாம் அப்படின்றது டாக்டருடைய அஷூரன்ஸ். அந்த கிட்னி ஃபெயிலியராக இருந்தாலும் சரி, இட் வில் பி ரெக்கவரி பண்ணலாம். அண்ட் தென் கேன்சர், எல்லா டைப் 1 type 2 கேன்சர் இருந்தாலும் சரி, அண்ட் தென் ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் ஆல்சோ இட் வில் பி ரெக்கவர் அப்படின்னு சொன்னார். அதனால் யான் பெற்ற இன்பம் எல்லோரும் பயன்பெற வேண்டும், இந்த ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலினுடைய சேவை எல்லோருக்கும் பயன்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.